நாமத்தினாலே வாழ்த்துகிறோம். இன்னைக்கு உலகத்தை பார்த்தீங்கன்னா அதை பார்த்தாலும் ரொம்ப டயர். இந்த பிரச்சனை இருக்கு, அந்த பிரச்சனை இருக்கு, விஸ்வூர்ல இருக்கிறது, நான் பலவீனமா இருக்கிறேன், என்ன எப்படி செய்யறது தெரியல, ஒரு டென்ஷனா இருக்கு, நான் எப்படி இதை சமாளிப்பனே தெரியல, நான் எப்படி இதை நான் எப்படி கர்ப்பனோட தெரியல அப்படின்னு சொல்லிட்டு புலம்பி தவிக்கிற எல்லாரும் பார்க்கிறோம். அவர்களுக்கு ஒரு பிரச்சனை கேட்டுல விபத்துல நாங்க இருக்கிறோம், இந்த சூழ்நிலைகளை எப்படி மாற்ற முடியும் தெரியல அப்படின்னு நிறைய பேர் புலம்பிட்டு இருக்கீங்க. ஆனா ஆண்டவர் என்ன செய்யல, இதெல்லாம் தெரியாம ஆண்டவருக்கு, இதெல்லாம் அவருக்கு தெரியாம அவருக்கு தெரியாம இருக்குமா? அதனால ஆண்டவர் என்ன செய்யறாரு, மனுஷன் தெரிஞ்செடுக்கிறார். மனுஷனோட தெய்வம் சேரும் பொழுது பார்த்தோம்னா இந்த உலகத்துடைய பிரச்சனைகள் மிக எளிதாக மாறுகிறது. ஒரு மலை மேலிருந்து இறங்கி வருகிறார். அந்த உடனே இங்க இருக்கிற ஆட்கள்லாம் அந்த சீஷெல்லாம் போட்டு பிசாசுக்கு போராடிட்டு இருக்காங்க. துரத்த முடியல, ஒன்னும் பண்ண முடியல. அது இவங்களுக்கு தப்பு இருக்குது, முடியாது, போவாது, என்ன வேணா செஞ்சுக்கியா, என்னால ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி எழுந்திருக்குது. இயேசு வராரு, ரொம்ப ஈஸியா அதை நடத்துறாரு. உனக்குள்ள போவாத, அந்த பிசாசு மாதிரி சொல்றாரு, நீ உனக்குள்ள ஒரு நாள் வராத அப்படின்னு சொல்லி அவங்க எளிதாக துரத்துறான். காரணம் நிறைய மலை மேல எடுத்துட்டு வராங்க, மலை மேல எடுத்து போனாங்க, சைட் செய்ய போனார். மலை மேல போய் ஜெபிச்சு ஆண்டவரோடு அவர் உறவு கொள்கிறார், ஆண்டவரோடு அவர் இணைக்கப்படுகிறார். அப்ப நாம் ஆண்டவரிடத்துல நெருங்கி அவரோடு கூட இணைக்கப்பட நமக்கு புதிதான பலம் கிடைக்கிறது, புதிதான வல்லமை கிடைக்கிறது. புதிய வல்லமையோடு கூட நம்ம போய் நேரத்துக்கு அந்த பிரச்சனையை சந்திக்கும் பொழுது அது எளிதாய் மாறுகிறது. ஒரு ஆளு சாதாரணமா சொல்லுவாங்க, வாழை மரத்தை வெட்ட சொன்னா ஒரு நாளைக்கு இத்தனை 20 மரம் வெட்டுறாங்க அப்படின்னு வெட்டத்தை எடுத்துக்கிட்டு வெட்டுறாங்கன்னு சொல்லலாம். ஆனா அதை சரியா கத்தியை நல்லா பூர்வப்படுத்தி நல்ல ஷார்ப்பா படுத்தாம 20 மரம் ஒரு நாள் வெட்டுறான்னு வச்சுக்க. ஒருவேளை ஷார்ப் பண்ணதுக்கு, கூழாக்குறதுக்கு, நல்லா ஷார்ப் ஆகுறதுக்கு நேரத்தை செலவிட்டு அதுக்கப்புறம் மரத்தை வெட்டாங்க 40 மரம் வெட்ட முடியும் அப்படின்றாங்க. ஏன்னா கடன் குறைகிறது. நாம அதை ஷார்ப் பண்றது வேதாகமம், அபிஷேகம் வார்த்தை வேதாகமத்துல பல இடங்கள் உபயோகப்படுத்தப்படுகிறது. ஒரு மனுஷன் ஆண்டவர் தெரிஞ்செடுக்கிறார், அவ்வளவு சாதாரண மனுஷன் மாதிரி தான் இருக்கான். அவன் பார்த்தா ஆட்களே சாதாரண ஒரு மனுஷன் எடுத்து தன்னுடைய அபிஷேகத்தை அவங்க முடிச்சுக்கிறான், தன்னுடைய வல்லமை முடிச்சுக்கிறான், பலனை முடிச்சுக்கிறான். அப்படின்னா என்னன்னா, உன்னுடைய பலன் பிளஸ் அவருடைய பலன் ரெண்டு சேர்த்து அங்க உபயோகப்படுத்துகிறார். மோசே பார்த்து சொல்றாரு, எப்போ இப்போ சமுத்திரத்தை ஒரு குச்சை நீட்டி வச்சிருக்க கோல், அந்த கோலை நீட்டி 2ஆம் பிறந்தார். இதான் சாட்சி மாதிரி எப்படி முடியும்? ஒரு கொஞ்சம் பொம்ப வச்சு கடலை பழக்க முடியுமா? முடியாது. ஆனால் லாபத்தை சிறந்தி பழந்து அவன் போயிட்டு அந்த கோலை நீட்டி 2ஆம் பிறகு கிடவுதான்னு சொல்லிட்டு போய் காட்டினான். அவன் அதை உபயோகப்படுத்துறான், பழகுது. காரணம் என்ன? தேவன் அவருடைய பலனும் தேவ பலனும் சேர்ந்து இருக்கும் பொழுதுதான் நாம் அற்புதங்களை பார்க்க முடியும், அதிசயங்களை பார்க்க முடியும். ஆமாட்டும் என் திறமை, உன் அறிவு, உன் அறிவு, உன்னுடைய பலன், இந்த பலன் ரொம்ப புரியுது. அதை வச்சுக்கலாம் ஒன்றும் பெருசா பண்ண முடியாது. பெரிய காலையில் சாதிக்கும், ரொம்ப புத்திசாலியா இருந்தா ஒரு வேலை பல மில்லியன் சம்பாதிக்கலாம், இதா இருக்கலாம். ஆனால் எதையும் பெரிய அளவுக்கு சாதிக்க முடியாது. அதனால் ஆண்டவருடைய பலனும் நம்முடைய பலனும் ஒன்னா கலக்கணும். அப்படி கடந்துச்சுன்னா கடல்ல 2ஆம் பிறந்ததுக்கு போட நான் தான் பிறந்தேன்னு சொல்ல முடியாது. அது மாதிரிதான் நீங்க கருப்பு. அப்படிதான் நிறைய பேர் அந்த கருப்புல போகும்போது நான் தான் செஞ்சேன், என்னால அறிவும் திறமையும் எனக்கு அப்பேற்பட்ட வல்லமை இருக்குது அப்படின்னு சொல்லி நான் பார்க்கிறோம். இப்படி இந்த அபிஷேகம் என்பது என்ன? தேவ பலன். அபிஷேகம் என்ன? தேவனுடைய ஆற்றல். அபிஷேகம் என்பது என்ன? தேவன் கொடுக்கிறதான, தேவன் உன்னோடு செயல்படுகிறது. அந்த செயல்படுகிற விதம் அது எல்லா காரியத்தையும் மாற்றுகிறதா பார்க்கிறோம். இந்த முதல்ல பாத்தீங்கன்னா, அது பிரஷர், அதுக்கு ஒரு பொருளை கட்டிச்சுதான் எந்த மிருகத்தை ஒரே கடிதான் எலும்புலாம் கொள்ளும், தலைலாம் முடிக்கணும். 3700 PSI ஸ்ட்ரென்த் இருக்குதான். அதான் சொல்ல 16 நியூட்டன், 16 டன் பிரஷர். கடிச்சதுதான் 16 டன்.
அப்படியே பொழுது அப்படி கடிச்சு தூள் ஆயிடும். நான் சில நேரம் அந்த முதல் பிடிக்கிறது மாதிரி அந்த முதலே சாதம் பின்னாடி வந்து அந்த வாயை பிடிச்சி கட்டி ஒரு டேப் போட்டு சுத்திடணும். முதல்ல வாயை திறக்க முடியல. அது எப்படி அப்படின்னு பார்த்தா முதலுக்கு கண்டிப்பா செலுத்தது, நான் வாயை திறக்கிறது செலுத்த இல்லையா, அதுக்கு அவ்வளவு ஸ்ட்ராங்கான வசதி இல்லையா. அதனால மனுஷன் அதை ஈஸியா புரிஞ்சுக்கா. வாயை முதல்ல அப்படி பிடிச்சிட்டே போட்டு மட்டும் அதாவது திறக்க முடியல. ஏன்னா அந்த கட்டிக்கிற அளவு ஸ்ட்ரென்த், அதை வாயை திறக்கிற அளவு ஸ்ட்ரென்த் இல்லையா. அது வச்சிருக்கேன், அது மனுஷனுக்கு கத்து கொடுத்துட்டாரு. போய் டேப் போட்டு ஒட்டி முதலே வச்சாரு. அது போல பிசாசுக்கு மாவட்டம் இருக்குது. அவன் வாயை திறந்து நம்ம பிடிச்சி கடிச்சிட்டு ஒரு மேல பல காரியங்கள் சொல்லிட்டு வாயை மூடி டேப் போட்டு ஒட்டிட்டீங்கன்னா உன் வாழ்க்கையில அவன் என்ன செய்யாது, வாழ்க்கை செய்ய முடியாது. அது கொஞ்சம் சீக்கிரம் தேவை, லாபம் தேவை பண்ணிட்டான். ஆண்டவன் நமக்கு தான் பெருமை கொடுக்கிறான், அபிஷேகத்தை கொடுக்கிறான், ஆற்றலை கொடுக்கிறான், தேவ பெருமை கொடுக்கிறான், தேவனுடைய கிருபையை கொடுக்கிறான். அந்த தேவ பலனால நாம் தொடர்ந்து சென்று பொழுது நாம் காரியங்களை எளிதாய் மாற்றிக்கொள்ள முடியும். சரி, இதனால நம்ம ஒரு மனுஷனை நாம் எடுத்துக்கொள்வோம். சிம்சோன் பார்த்தீங்கன்னா பெருசு வந்து இஸ்ரவேலை போட்டு கலக்கிறாங்க. சிம்சோன் கருத்து தெரியும். பெருசு போட்டு நொறுக்குறாங்க. பெருசு பார்த்து இஸ்ரவேல் மேல ரொம்ப பிரச்சனை பண்ணுறாங்க. பல காரணம் செய்யறாங்க, அழுகுறாங்க, ஆண்டவர் நோக்கி கூப்பிடுறாங்க. உடனே ஆண்டவர் அந்த பெலிஸ்திய தேசத்தை ஒண்ணு இல்லாம ஆக்கிறதுக்கு பெரிய ஆட்கள் யாரும் கூப்பிடல, பெரிய படைத்தலைவர்களை கூப்பிடல, பெரிய ராஜா கூப்பிடல. ஒரு 7 மனுஷன், வீக் மனுஷன், ரொம்ப எளிய கோத்திரத்துல வந்த ஒரு மனுஷன் செலக்ட் பண்றாரு. அவன் சிம்சோன். அவனை கொண்டு வந்து தன்னுடைய அபிஷேக வல்லமை ஊற்றுகிறார். ஒரு தேசத்தை கலக்கிறதுக்கு, ஒரு தேசத்தை ஒண்ணு இல்லாம ஆக்கிறதுக்கு, ஒரு தேசத்தை கலக்கடிக்கிறதுக்கு ஒரே ஒரு ஆள், அவனுக்கு எளிமையான ஒரு ஆள், சாதாரண ஒரு ஆள் போதும். அவனை போட்டு பெருசுல உண்டு இல்லை அடிச்சு நோடுறாரு. அவனை பயங்கர அவனுக்கு அடி. அவன் சொல்றதுன்னா சிம்சனுடைய மகாபலன், மிகப்பெரிய எப்படி ஆண்மைதான். ஒரு முறை சிங்கம் வந்துச்சு, அடிச்சு போட்டு ஆட்டுக்குட்டி அடிக்கிற அடிச்சு மூஞ்சிலாம் உடைச்சிட்டான். உடைச்சு அதுல தூக்கி போட்டு போயிட்டான். போயிட்ட பிற்பாடு இப்படி பல விதங்கள்ல அவன் வந்து பெரிய பலசாலியாரு. அந்த பெலிஸ்தர்களுக்கு ஒரே ஒருத்தருக்கு காரணம் பெரிய தேசத்துக்கு பெரிய பெரிய ரத படை, குதிரை படை, ஆட்ட படை, யானை படை, பூனை படையெல்லாம் பயந்து ஒரே ஒரு ஆள் சிம்சோன். அந்த சிம்சோனுக்கு அவன் பயந்து கலங்கி போயிருக்கிறான். கேட்கிறான். முக்கியமான விஷயம், அந்த அபிஷேக வல்லமை, அபிஷேக வல்லமை அவனுக்குள்ளே காணப்பட்டது. அவனை அபிஷேகப்படுத்திருந்தார். அவன் செஞ்ச காரியங்களை பார்க்கும்போது எப்படி அது இழந்து போனா, நீங்க பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை பிசாசு எப்படி அந்த அபிஷேகத்தை எடுத்துக்கொள்வான், உங்க அபிஷேகம் எப்படி உங்களை விட்டு போகும். உங்களுடைய அபிஷேகம் இருந்தால் என்ன செய்யலாம், அது ரொம்ப ஷார்ட்டா பார்க்கிறோம், நிறைய கருத்து. அதனால அந்த அபிஷேகம் என்கிற அந்த காரியத்தை குறித்து நான் பார்க்கிறோம். இந்த அபிஷேக வல்லமை, இந்த அபிஷேக காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இடப்படும். அவன் ஒரே ஒரு செஞ்சோம், அவன் அந்த தேசத்தை கலக்கிறான், முன்னெல்லாம் ஆகிறான். தாடர்கள் 1000 பேர் அடிக்கிறோம். மிஷின் இருந்தாலும் 1000 பேர் சாவடி முக்கியமா தெரியும். எவ்வளவு பெரிய ஹீரோஸ் மாதிரிதான். ஒரு குத்துல 10 பேர் 30 பேர் சாவடிக்கிறான். அப்படி பெரிய பெரிய ஆட்கள்லாம் சாவடிக்கிறான். ஆனா சிம்சோன் பாருங்க, 1000 பேர் ஒரு நாள் அடிச்சு துவம்சம் பண்ணலாம். காரணம் என்ன? அந்த பலம் தான் உனக்கு ஆதரவு கொடுத்துருக்க. அந்த பலம் ஏன் நம்ம பலகீனமா இருக்கிறோம், ஏன் குழப்பமா இருக்கிறோம், ஏன் பயந்துட்டு இருக்கிறோம், ஏன் கலங்கிட்டு இருக்கிறோம், ஏன் வேதனைப்பட்டு இருக்கிறோம்? இந்த அபிஷேகத்தினுடைய வல்லமை குறித்து தெரியல. அது குறித்து ஒரு சிறப்பான அறிவு இல்லை. அது குறித்து ஒரு சரியான ஒரு எண்ணம் கிடையாது. அது குறித்து ஆராய்ச்சி பண்ண முடியாது. தேவனுடைய தேடுதல் அப்படின்னு பார்த்து சொன்னாங்க. தேடுதல் என்ன? தேடுதல் ரிசர்ச் பண்றது, ஆராய்ச்சி பண்றது, எங்க இருக்கிறது கண்டுபிடிக்கிறது, எங்க இருக்கிறது இது பண்றது. ஒரு ரூப்ல ஒரு சின்ன பொருள் விழுந்து போச்சு, ஒரு சின்ன ஒரு திருநாளி விழுந்து போச்சு அப்படின்னு என்ன பண்ணுவீங்க? போட்டு அப்படியே லைட்டா இந்த லாஸ்ட் தடவிட்டு வருவீங்க. என்ன ஒரு 2 கிராம் எவ்வளோச்சு? 2 லட்சமா? 20,000 ரூபாய். சும்மா இருப்பீங்களா? எப்படி தேடுவீங்க? அப்படியே தடவி பார்த்து அதை அப்படி தேடுவீங்க. அதே மாதிரி தேவனுடைய வல்லமை, தேவனுடைய அதிகாரத்தை தேட வேண்டும். தேவனுடைய தேடுதல், அவருடைய வல்லமையை நித்தம் நாடுதல். அப்படின்னா அபிஷேகத்தை டெய்லி தேடி பார்க்க எப்படி தேடு பெற்றுக்கோ. இன்னைக்கு அபிஷேகம் வேணும்.
இன்னைய நாள நடந்ததுக்கு இன்னைய வேலையை நான் செய்வதற்கு இப்படி அபிஷேகம் வேண்டும் என்று நாம் ஆண்டவர்களை கேட்டு நான் நிரம்பப்பட்ட பிள்ளைகளாக கடந்து போகும்போது சாத்தான் நம்மை கால்களுக்கு வேண்டாம் விழுந்து விடுவதால். சரி, வசனத்துக்கு நேரா போவோம். வசனங்கள் நியாயாதிபதிகளின் புத்தகம் 16ஆம் அதிகாரம் 4 to 22 வரை. அதற்கு பின்பு அவன் சோலை ஆற்றங்கரையில் இருக்கிற தெளிவாவின் பேருள்ள ஒரு சிறிய கிறிஸ்தியை பார்த்தார். அவர்களிடத்திற்கு பெற்று அதிபதிகள் போய், நீ அவனை நயம் பண்ணி அவனுடைய மகாபலம் இதனால் உண்டாயிருக்கிறது என்று நாங்கள் அவனை கட்டி அவனை மேற்கொள்ளலாம் என்று அறிந்து ஒரு அறிந்தது. அப்பொழுது நாங்கள் 30,000 ஒரு வெளிவாசல் கொடுக்கிறோம். சென்சாரை பார்த்து ஒரு மகாபலம் இதனால் உண்டாயிருக்கிறது, உன்னை சிறுமப்படுத்த ஏன் உன்னை எதனால் கட்டலாம் என்று எனக்கு சொல்ல வேண்டும். அதற்கு சென்சோர் உடலான பச்சையாக 7 அகனி 4 கைகளை கட்டினார். நான் பலட்சியமாக மற்ற வருஷங்கள் ஆவேன். அப்பொழுது உலகான பச்சையான 7 அகனி 4 கைகளை இடத்தில் கொண்டு வந்தார். அவைகளை அவன் கட்டினான். 11 மகவீடுகளுக்கான சென்சார் மேல் வந்து விட்டார்கள். அப்பொழுது சமன் உண்டான நிறுவப்பட்டவனை இற்றும் போவது போல அந்த கையை அறுத்து பலம் இதெல்லாம் உண்டாயிருக்கிறது என்று அறிவிக்கப்பட்டது. பெரிய சென்டென்ஸ், பெரிய கொஞ்சம் ஒரு சில காரியங்களை பார்ப்போம். இப்போ பெலிஸ்தியர் அதிபதிகள் நல்லா கவனிங்க. பெலிஸ்தியர் அதிபதிகள் சோதனை இங்க வந்து சர்ச்சுக்கு வந்துருங்க. உங்க சிந்தனை எல்லாம் கொஞ்சம் அந்த பக்கம் ஒதுக்கி வைங்க. இங்க முக்கியமான விஷயம் பேசிருக்கோம். வேற எப்படி சிம்சான மாதிரி சிம்சான காட்டு அடுத்த லெவல் கொண்டு போவாங்க. அவங்க வந்து பேசிட்டு வருகிறோம். ஆனா அந்த பலனை எப்படி உங்களை விட்டு எழுதுறது பிசாசு திட்டம் வச்சுக்கலாம். இந்த பெலிஸ்தியர் அதிபதிகள் எப்படி மகாபலம் கலங்கடிச்சுக்கிறான அவன் பாரு, அவனை எப்படா பழகிறது, எப்படி பண்றது அவனுக்கு ஒன்றும் புரியல. கடைசியில ஒரு ஸ்திரீ இவர் என்ன பண்றாரு, இவர் வந்து இவருக்கு இருக்கிறது வந்து தசரே சில வந்து பார்ப்போம். முதல்ல இந்த அபிஷேகத்துல வல்லமை குறித்து பார்க்க போறோம். 2 காரியம் பார்க்க போறோம். ஒண்ணு, அபிஷேகம் இருந்தா எப்படி இருக்குமா, அபிஷேகம் இல்லாம எப்படி. சிம்சோன் வாழ்க்கையில் அபிஷேகம் இருந்தது, அவன் எப்படிப்பட்ட பலசாலியா இருந்தான். சிம்சோன் வாழ்க்கையில் அபிஷேகம் இல்லாமல் போது அவன் எப்படிப்பட்ட பலவீனமானான். 2 காரியத்தை நான் பார்க்க போறோம். அபிஷேகம் மனுஷனை வேறுபடுத்தி காமிக்கிறது. ஒரு மனுஷனை வேற கொண்டு போகுது. அபிஷேகம் ஒரு மனுஷனை அப்படியே தூக்கி மேல உச்சந்தலையில உட்கார வைக்கிறது. தாவீதை பார்க்கணும், ஆடுகளின் பின்னே சுற்றி ஆடு பின்னாடி போட்டு மேன் கதிட்டு போனடா, அங்க போயிட்டு அது கூட படுத்துக்கிறதா உங்க அப்பா வீட்டிலே மதிக்கிறோம், எவனும் மதிக்கிறது. ஆனால் நான் ஒரு முறை அபிஷேகம் பண்ணேன், அபிஷேகம் பண்ணி உன்னை மேல தூக்கிட்டு வந்தேன், கோலியாத்தை ஒரே அடியில் அடிச்சு தூக்கி போட்டேன். அப்படிப்பட்ட காரணம் எனக்குள்ள இருக்கிற அபிஷேகம், உனக்குள்ளே கொடுக்கப்பட்ட அபிஷேகம் விலையேற பெற்ற கொண்டு அவருடைய ஆற்றலை அவருடைய வல்லமைய எடுத்து ஒரு சின்ன பாக்கெட் பண்ணி உடம்புல வைத்திருக்கிறார். அபிஷேகம் பிள்ளைகள் அறிஞர் அப்ப உடம்புல வச்சிருக்காரு. அதை கொண்டு நான் போராட போகிறோம். நீ அல்ல, உன் பலன் அல்ல, தேவனுடைய பலனை நாம் பெற்றுக்கொண்டவர்களாக போராட போகிறோம். இப்ப சிம்சோன் வந்து மாட்டி பிசாசுக்கு பெலிஸ்தியர் அதிபதிகள் எப்படா பலன் போகிறது, எப்படா பலன் நம்ம எடுத்து போகிறது அப்படின்னு சொல்லி அவர்களுக்கு திட்டம் வைக்கிறார்கள். இவரு என்ன பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, தெரியலா, அவர் பேர் தெரியலா. தெரியலா அப்படின்னா சோலை ஆற்றங்கரைகள், சோலை ஆற்றங்கரை இருக்கிற தெளிவா பேருள்ள ஒரு ஸ்திரீயோடு ஸ்நேகமாயிருந்தான். இவன் போயிட்டு இவனுக்கு பாருங்க ஸ்திரீ ஸ்திரீ முடிஞ்சாலும் கொடுத்து சோலை ஆற்றங்கரைக்கு எல்லையை பார்த்தா சோலை சாய்ஸ் ஆஃப் வைன் அப்படின்னா என்ன, வெரைட்டியா கிடைக்கிற வைன் மது பாட்டல் நிறைந்த ஒரு இடம், மதுபானம் செய்கிற ஒரு இடம், விருந்து பண்ணுதல் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தமா, அவங்க அந்த குடிதான் வெரைட்டியா வைனை கொண்டு வந்து பாட்டில் கலந்து அவங்க குடிச்சு சந்தோஷப்படுறா அவங்க பண்ணுற விருந்து. அதை சிம்சோன் கலந்துக்கிறான். அதை நான் 14 கூட சொல்லப்படுகிறது. அப்போ அங்க வெரைட்டியா அவங்களுக்கு எந்த அர்த்தம் சோலை காற்று இவன் சோலை காற்றுல அவன் போதான். அங்க போதா வைன்ஷம்
பெரிய பெரிய ஒயிட் ஷாப்லாம் இருக்குது. சில இடங்களுக்கு ஒயிட் ஷாப் தேடி போறான். அதாவது ஒயிட் ஷாப் நிறைய கலர் கலரான இடத்துக்கு போயிட்டு அங்க போய் தன்னுடைய ஒரு இன்டாக்சிகேஷன், ஒரு மயக்கம், ஒரு விதமான பாவ மயக்கம், ஒரு விதமான உலகத்தை குறித்த ஒரு ஸ்நேகம் அங்கே அவனுக்கு இருந்ததுனால அவனுடைய பலன் மிகுந்த அவனை விட்டு போயிட்டு ஆண்டவர் நமக்குள்ள சொல்கிறார், உலக ஸ்நேகம், உலகத்தை குறித்த ஒரு ஸ்நேகம், ஒரு லவ் ஆஃப் தி வேர்ல்ட், அதை நேசிக்கிறது. அந்த நேசம் என்ன பண்ணுது, அவன் அப்படியே புல் பண்ணி அங்க போயிட்டு எங்க இருக்கிற இடத்து இஸ்ரேல் தேசத்துக்கு பெலிஸ்தீன் தேசத்துக்கு போயிட்டு அங்க இருக்கான். அதுவும் அவன் தெரியலன்னா பீபிள் அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா பலவீனப்படுத்துகிற அந்த பலவீனப்படுத்துகிற ஒரு தவறான பாவ வாழ்க்கை, பலவீன பொண்ணை உன்னுடைய அபிஷேகத்தை குறைக்கிற, உன்னுடைய அபிஷேகத்தை மாற்றுகிற அந்த ஒரு பலவீன பகுதியை, பலவீன காரியத்தை கூட அவன் இங்கே தொடர்பு வைக்கிறான். இந்த தொடர்பு வைக்கும் போது இந்த டைம்ல கரெக்டா வந்துட்டாங்க, நீ சரியான ஸ்பாட்டுக்கு வந்துட்ட. ஆனாலும் தகவல் கொடுக்குறேன், சரியான ஸ்பாட்டுக்கு தெளிவா என்ற பெண்ணோடு சூரியன் ஆற்றங்கரையில, அதாவது அங்க ஒயின் ஷாப் நிறைஞ்ச ஒரு இடம், மதுபானம் நிறைந்த இடம், நிறைய மதுபானம் நிறைந்த ஒரு இடத்துக்குள்ள அங்க வந்து தன்னுடைய பழக்கத்தை ஏற்படுத்த ஸ்நேகமா இருந்தான். அவனுக்கு ஸ்நேகம், உலகத்தை அப்படி நேசிக்கிறது, உலகத்தை விட்டு வரது மனசே இதுவும் வேணும், ஆண்டவரும் வேணும். இந்த பக்கம் ஒரு பக்கம் ஆண்டவர், இன்னும் ஒரு பக்கம் இவர். சில பேர் என்ன சொல்றாங்க, நீ கிறிஸ்துக்குள்ள வந்தா எல்லாமே வழிச்சிட்ட, முடிஞ்சு போச்சு, என்ன வேணா வாழலாம். இன்னும் ஒரு சில பேர் பாவம் செஞ்சு மன்னிப்பு கேட்கலாம், ஏதோ தப்ப செஞ்சு ஏதாவது செஞ்சு மன்னிப்பு கேட்டு காரியத்தை மாத்திக்கலாம் நினைக்கிறேன். சரி, இங்க வந்தவன அவன் என்ன செய்யறான், அவனை அவனை சிறுமைப்படுத்த வேண்டும். உலகம், இந்த உலகத்துடைய காரியங்கள்லாம் எப்படி சிறுமைப்படுத்தும், எப்படி ஒண்ணு இல்லாம ஆகும். இந்த ஒரு ஆள் ஒண்ணுடாக்கா போதும், முழு இஸ்ரவேலை கைப்படுத்திடலாம், ஒரு இஸ்ரவேலை நம்ம கருத்துக்களை வச்சுக்கலாம் அப்படின்னு அவனுடைய திட்டம். அப்போ இன்னைக்கு பாருங்க, நிறைய பேர் சொல்றாங்க, நான் ரொம்ப பலவீனமா சொல்றேன், 100% கிறிஸ்டியன்ல இந்தியாவில் எத்தனை பர்சன்ட் இருக்காங்க? எத்தனை பர்சன்ட்? 2% தான். 2% தான். சில பேர் ஜாஸ்தி இருக்காங்க, 2% இல்ல, 2% போதும். 92% கல்வி இருக்குது. 2% சாதாரண ஆட்கள் இல்ல, தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். தேவனுடைய அபிஷேகம் புரிந்துணர்வாக இருக்கும்போது சும்மா மெஜாரிட்டி அவர்கள் கூட்டத்தை அவர் பார்க்கிறார். ஒரு நாள் போதும். ஆமென். கிதியோன் சொல்றாரு, ஏன் ஆண்டவர் இப்படிலாம் நடக்குது, ஏன் குடும்பத்துக்கு நடந்தது? ஆண்டவர் சொன்னாரு, கிளம்பு, நீ கிளம்பு, ஒரு நாள் போதும், நீ வா, வரியா, நீ பெருசு முன்னெல்லாம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றார். ஒரு நாள் போதும், அவனுடைய வல்லமை நிறைந்த ஒரு நாள் போதும், தேவனை அபிஷேகம் பெற்ற ஒரு நாள் போதும், நீங்க சமாளிக்க முடியாது. நிறைய பேர் சொல்றாங்க, எனக்கு பேக்ரவுண்ட் இல்லைங்க, எனக்கு ஆள் துணை இல்லைங்க, எனக்கு சரியான சப்போர்ட் இல்லைங்க, எதுவுமே கிடையாது. ஆண்டவர் ஒரு சப்போர்ட் போதாதா? ஆமா, அந்த சப்போர்ட் போதா. சரி, இங்க நம்ம விஷயம் வருவோம். அப்ப ஓகே, உன்னை எப்படி கட்டலாம், நீ எப்படி கட்டலாம் அப்படின்னு அவன் சொல்றான், 7 அங்கனி தான் நீ நிறைய பாருங்க. அந்த வசந்த அப்படியே மகாபலம் சிறுமைப்பட்டு கட்டி கொண்டு எதனால முடியும், நீ எனக்கு சொல்ல வேண்டும் என்றார். அதன் உலகான பட்சியான 7 அகலி நாட்கள் என்னை கட்டினான், நான் பலட்சியமாகி மற்ற மனுஷனை போலாகவே. நல்லா கவனிக்கலாம். முதலில் சொல்றேன், 7 அகலி நாட்கள். நான் இதை பற்றி ஏன் சொல்றான், ஏன் சொல்றான்? ஆனா சிம்சோனுக்கு தெரியும் பலம் என்ன, ஆனா நம்ம ஆட்டுக்கு தெரியல. ஆனா சிம்சோனு தான் அவன் பெற்றுக்கொண்ட அபிஷேகம் எப்பேற்பட்டது, அது எப்படி கொட்டைக்கும் ஒண்ணு பண்ண தெரியும். சொல்லலாம் 7 அக்னி நாட்கள், 7 அக்னி நாட்கள் பில்லுல பச்சையான அந்த நாட்கள் பார்த்தீங்கன்னா பில்ல கட்டுறதுக்கு ஒரு 4 கை உபயோகப்படுத்துவாங்க. அதெல்லாம் ஏதோ ஒரு கொடி, அது உள்ள நான் நிறைய தேடி பார்த்தா அந்த உள்ள கொடி இருக்கிறது பில்லுல கட்டிடுவாங்க. அந்த பச்சையான கயிறு எடுத்து வில்லுல கட்டிடுவாங்க. சாதாரணமா வில்லு விடும்போது 4 யூஸ் பண்ணுறது வில்லு லூஸ் ஆகிடும், பெண்டு இதாகிடும். ஆனா பச்சையான அகனி கட்டிட்டீங்கன்னா அந்த வில்லு அந்த கயிறு உலக அது காய இருக்குது அப்படின்னா அந்த இது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். அந்த பின்னாடி வில்லுக்கு பின்னாடி இருந்த அந்த கயிறு
அதை நம்ப வச்சு ஏன் பண்ணி அடிச்சுன்னா அந்த ஃபோர்ஸா வெளியே போகும். 7 கை எடுத்துவா என்ன கட்டிடுங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? கொஞ்சம் நாளாக காய 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 அந்த கை இப்படி இருக்கு. ஏற்கனவே கை போட்டு கட்டிட்டீங்க, இன்னும் கட்டிட்டாங்க, அது இருக்கு. இது எதை குறிக்கிறது அப்படின்னா வசனத்தின் மூலம் பார்ப்போம். 64 மலைகளின் உத்தமங்களை எண்ணிவிட்டு கசப்பான வார்த்தைகளாகிய தங்கள் அம்புகளை நாணேற்றுகிறார். சற்றும் பயமின்றி சடுதிலே அவன் மேல் எய்கிறார். அபிஷேகம் பெற்ற மனுஷன், தேவனுடைய வல்லமை பெற்ற மனுஷன் வேதனைப்படுத்துவதற்கு பிசாசு செய்வான். கசப்பான வார்த்தை, ஆவிக்குரிய வெளிப்பாடு. கசப்பான வார்த்தை, கேவலமாய் பேசுவது, ரொம்ப அசிங்கமாய் பேசுவது, சரங்குணமாய் பண்ணுவது, தீங்கிரை பண்ணுவது, குழப்பத்துக்குள்ள கொண்டு போவது, இப்படி தவறான வார்த்தைகளை பேசி கேவலமான வார்த்தைகளை சர்ச்சில் நடக்கும். கேவலமான வார்த்தைகளை பேசி அவன் உத்தமமே எய்யும்படி சற்றும் பயனின்றி சதுரவான்கள் ஏகிறாங்க. அப்போ இப்போ அபிஷேகம் என்கிற வல்லமைக்குள்ள அபிஷேகத்துக்கு வல்லமை. சில பேர் பார்த்தீங்க, ஒரு அம்மா என்ன சொல்லுச்சு, என் புருஷனை ரொம்ப நம்பினாங்க, ரொம்ப அவருக்காக ரொம்ப பல கனவுகளோடு கூட திருமணம் செய்வாங்க. அவர் என்னை பத்தி கேவலமா பேசி ஒரு தவறான வாழ்க்கைக்குள்ள போகும்போது மனசு உடஞ்சி 6 மாசம் படிக்க விட்டே எழுதுங்க, படுத்தா படுகை ஆயிட்டேன் அப்படின்னா. சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா பேசுற குடும்பத்துல ஒரு மாமியார் மருமகள் மாமியார் 2 பேரும் வார்த்தைய காலையில எழுச்சாங்க, பில்ல நான் எழுதி கட்டிகள் தான் வேலை, ஆள் நீ என்ன புத்தல திருப்பி ஒன்றை புத்தாங்க போட போதில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஏற்று விடுறது. ஆனா என்ன சொல்றான், இவனுக்கு தெரிஞ்சு போச்சு சின்சோது, இந்த அபிஷேகம் வல்லமை உங்களை ஒண்ணும் பண்ண முடியாது. ஆமென். ஹல்லேலூயா. யார் என்ன மனதை புண்படுத்தினாலும், இருதயத்தை ஓட்டம் போட்டாலும், கேவலப்படுத்தினாலும், அசிங்கப்படுத்தினாலும், எனக்குள்ளே ஒரு அபிஷேகம் இருக்கிறது. அது என்னை பாதுகாத்துக் கொள்கிறது, எனக்குள்ள தைரியத்தை கொடுக்கிறது. எப்பேற்பட்ட வார்த்தைகளையும் தாங்கும்படி ஆண்டவருக்கு உதவி செய்கிறார். சொன்னா என்னை பத்தி ரொம்ப கேவலமா பேசுறாங்க ஆண்டவரே, என்ன ரொம்ப பயங்கரமா பேசுறாங்க ஆண்டவரே. நாங்க சொல்றோம், உன் நெத்திய வஞ்சரங்களுக்கு வைரங்கள் மாதிரி மாத்திட்டாங்க, உன் நெத்திய ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிட்டாங்க. எவன் பேசினாலும் மனசுக்குள்ள போகாத ஒரு பெரிய ஸ்ட்ரென்த் உள்ள தருகிறேன் அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட சொல்றேன். அது போல அபிஷேகம் வல்லமை நீங்க நடந்தீங்கன்னா யார் எப்படிப்பட்ட அம்புகளை எதிர்த்தாலும் வெளியே எரிய முடியும். அவன் அதை எடுத்து வெளியே போட்டு ஆர்டினரியா மாற முடியும். சில பேர் சொல்ல சொல்ல வார்த்தைகள் என்னை காயப்படுத்திக் கொண்டே இருக்கிறது, என்னை வேதனைப்படுத்திக் கொண்டே இருக்கிறது, என்னை பல சூழ்நிலைகளை கொண்டு போய் வைத்திருக்கிறது அப்படி சொல்லி புலம்புற ஆட்களை நான் பார்க்கிறோம். மாமியார் என்ன சொன்னா, என் மருமகன் பேச நான் பார்த்தேன், இதுல போஸ்ட் இது அது நம்ம ப்ரொஃபைலே போட்டுதான் மாமியார் பத்தி ப்ரொஃபைலே போட்டு கேவலப்படுத்துறா. எல்லாரும் போன் பண்ணி ஏமா என்னை பத்தி இப்படி கேவலப்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. மனசு தெரிஞ்சு போயிடுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா சொன்னாங்க. அந்த அம்மா ஒரு டீச்சர், தீயினால் சுட்ட பொருள் உள்ளாலுமே அருளாலும் ஆறாலே 4 நாள் சுட்டவடு அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. ஏன்னா இது அப்படியே காயப்பட்டு போய் கிடக்குது கிடையாது. அது சொன்னாங்க, திருக்குறள் தான் சொல்லியிருக்கு, தேவன் அப்படி சொல்லல, உன் காயங்களை நான் கட்டுவேன் என்று சொல்லுகிறார். ஆமென். உன் இருதயத்தை குணமாக்குவேன் என்றார். காரணம் அவருடைய அபிஷேகம். என்னதான் உடச்சு இருதயத்தை நொறுங்கினாலும் அபிஷேகத்தினால நிரம்பும் போது மறுபடியும் ஏற்படுகிறார், புது இருதயமாய் மாற்றுகிறார், புது காரியங்களை மாற்றுகிறார், புதிய நன்மைகளால் நிரம்புகிறார். உன் இருதயம் திரும்ப பலப்படுகிறது. அபிஷேகம் என்பது என்ன? இந்த உலகத்தில் இருக்கிற வார்த்தைகள், கேவலப்படுத்துற வார்த்தைகள், துரோகங்கள், அவமானங்கள், நிந்தைகள், குழப்பங்கள் எல்லாவற்றையும் திருப்பி எடுத்து ஆடுகிற சாதாரண ஒன்று நடக்காதபடி உன்னை மாற்றுவதுதான் அபிஷேகம். அபிஷேகம் பண்ண தெரியும். இது என்ன சும்மா சொல்லுவோம், கட்டி போட்ட பிற்பாடம், கட்டளை பிற்பாடம் அவங்க வந்து சொல்றாங்க, நீ உன்னை ஏதோ வந்துட்டாங்க பெருசு சொல்றது, அவன் எழுது ஏதோ நெருக்கப்பட்ட சண்டை எல்லாம் வச்சு அப்ப உன்னை காயப்படுத்துறேன், உன்னை கேவலப்படுத்துறேன், உன் இருதயத்தை கட்டி வச்சு, உன் கரங்களை கட்டி வச்சு வேதனைப்படுத்துற எந்த வார்த்தையும் எழுந்த அப்படி எழுதினா போதும். அவன்
அவன் எழுந்து நின்று யாரு அப்படின்னு கேட்டாவே எல்லாம் அறுந்து விழுந்துடும். பேர்பட்ட அபிஷேகத்தை நமக்குள்ளே வைக்கிறார். அப்படிப்பட்ட கையில், அப்படிப்பட்ட வார்த்தைகள், அப்படிப்பட்ட அவமானங்கள், அப்படிப்பட்ட நிலைகளை வளர்ச்சி செல்றதுக்கு தேவன் தன்னை அபிஷேகத்தினால நினைப்புகிறார். ஏசுல பாத்தீங்கன்னா அப்படி திட்டாங்க. பைத்தியக்காரன் எப்படி ஒரு கோபமே வரல எனக்கு தெரியல. சொன்னா சுத்தா இருக்குமா, எச்சரித்து போறோம், தலையில அடிக்கணும், என்னென்னவோ சொல்றான். ஒருத்தவங்க சொல்றான் பிசாசு பிடிச்சவங்க. இதோட கொடுமையான ஒரு விஷயம் என்னன்னு, பிசாசு பிடிச்சு சொல்றது நாங்க சரிதானே, அதனால கேள்வி வேற அவருக்காக இருக்காங்க. அப்ப அவர் அமைதியா பதில் சொல்றாரு. ஒன்னும் அவர் டச் பண்ணவே முடியுது, ஒரு இருதயத்தை டச் பண்ணல. பிசாசு என்ன விரும்பலாம், இவர் எப்படியாவது கோபப்படுத்தலாம், கோபம் வந்துடும், அவ்வளவு ஆட்டுக்குட்டியாக கோபம் வந்துச்சுன்னு வெளிப்படுத்துற ஸ்டேஜ்ல இருந்து 6 நாள் மழைகளும் பேர்ந்து போச்சு, இது பேர்ந்து போச்சு, அது பேர்ந்து போச்சு, சமுத்திர இடத்த மாறிச்சு. மழை அப்பேற்பட்ட கோபம் ஒரு வரும். ஆனா உண்மையில தான் எதிர்த்தோம். நீ ரட்சிக்கப்படணுமே, நீ சரியான இடத்துக்குள்ள வரணுமே, அந்த அபிஷேகத்தை நோம்பால ஊற்றணுமே. ஆண்டவர் அமைதியா இருந்தான், அமைதியா இருக்கிறேன். அபிஷேகம் நம்மை நிறுவனத்துக்கு காண்பிக்கிறார். நீங்க எந்த குறிச்சு கவலைப்படாதீங்க, அபிஷேகத்தை நிரம்பினா போதும். அபிஷேகம் நடந்ததுக்கு அநேகம் தெரியாது. ஏதோ அந்நிய பாஷை பேசி இந்த பாய வீழ்ச்சின்னு சொல்லிட்டு நீங்க சொல்லிட்டு உட்காந்துருங்க. அதெல்லாம் உள்ள இருதய திரும்பி உருவாக்கப்படுது, திரும்பி திடமாய் மாற்றப்படுது, திரும்பியும் சிங்கத்தை போல இருதயமாய் மாற்றப்படுகிறார். அந்த தன்மை தான் இந்த அபிஷேகம் பெற்று தருகிறது. இதெல்லாம் சிரிச்சும் தருதான். என்ன பண்ணாலும் ஏது பண்ணாலும் ஒரு எழுத்துக்குரிய சில காரியம் சொல்றாங்க. அவங்களுக்கு எல்லாம் நீட்டு அப்ப கட்டும் பொழுது நான் குறிச்சு எடுத்து மேல வருவேன், மறுபடியும் நிற்பேன், ஒண்ணு செய்ய முடியாது அவன் நிரூபிக்கலாம். ரெண்டாவது நம்ம தொடர்ந்து வசனத்துக்கு போனா, ரெண்டாவது அவன் திட்டுறான், என்ன நீ என்று போய் சொல்லிட்ட, ஏமாத்த வேற விஷயம். அவன் சொல்றான் புது கயிறு. நான் கயிறு புது கயிறை கொண்டு வந்து என் கையை காலி கட்டிட்டா வேலைக்கு பயன்படாத புது கயிறுனா வேலைக்கு பயன்படுத்தினா கொஞ்சம் கயிறு லூஸ் ஆகுது. என் வீட்டாக அந்த கயிறை கொண்டாந்து என் கையை காலி கட்டிட்டா வயதாயிடுவேன் அப்படின்னு அவனை அவன் சில புது கயிறு வெட்டியா கட்டுறது கொண்டாந்து புது கயிறு கொண்டாந்து அவன் கட்டுறான். கட்ட அவன் கையை கூப்பிடுவான், ஏதோ விழுந்து விழுந்தாள், எதோ பாரு எல்லாம் டப்பு டப்பு அறுந்து போத்தல் வந்துச்சு. காரணம் புது கயிறு எதை குறிக்குது அப்படின்னு சொன்னா இந்த நிறைய காரியங்கள் நீதிமொழிகளை பார்க்கும் துன்மார்க்கம் வந்து அக்கம் எடுத்துக் கொள்ளும். தன் பாவ கயிறு நான் கட்டப்படுவான். பாவம் பாவம் என்ற பிசாசு பாவம் கயிறு. உலகத்துல பாத்தீங்கன்னா சில பேர் சொல்றாங்க கிறிஸ்தவனாக டைம்ல வாழ முடியாதுங்க, இந்த நூற்றாண்டுல வாழ முடியாது. எந்த நூற்றாண்டு முடியும், பாவத்திலிருந்து வெளியே வர முடியும். பிசாசு பாவம் கயிறால் கட்டுப்படி முயற்சிக்கிறோம், அக்கிரமத்தினால் கட்டு